Hi viewers, welcome to our new investigative channel crimeflix.tv. முக்கியமான செய்திகளுக்காக சிருஷ்டி. நவி மும்பை குப்தா நகரில் பயங்கரம். மனநலம் பாதிக்கப்பட்ட லட்சுமிகாந்த் என்னும் தொழிலதிபர் காரணமே இல்லாமல் மனைவி ஜானுவையும் ஜானுவி தந்தை ரன்வீரையும் வேலைக்காரி சாவித்திரியையும் கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு கடன் தொல்லை இருந்ததாகவும் அதனால் தனது வீட்டை விற்று கடனை அடைத்ததாகவும் மேலும் பணம் தேவைப்பட பணத்தை புரட்ட முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டார். ஒரு கோடியே 10 lakhs சார். ஒரு கோடிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல சார். ராஜி, என்ன மேடம்? பேருக்குனதெல்லாம் போதும், உள்ளவா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் மேடம், முடிச்சிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, உள்ளவா. என்ன மேடம் இது? உன்னோட சம்பளம் இன்னைக்கு வரைக்கும் நான் கணக்கு போட்டிருக்கேன். எதுக்கு மேடம்? நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேணாம். இந்த வாங்கிக்கோ. ஏன் மேடம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இனிமே கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் மேடம். மண்டு மண்டு, நாளையில இருந்து நீ கோடீஸ்வரி ஆயிருவ. நானா? ஆமா, கோடீஸ்வரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அட ஏமா நீங்க தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 மாசம் ஆகியும் என் புருஷன் கூட வேலைக்கே போகல மேடம். ஒரே கவலையா இருக்கு. நீ எவ்வளோ வாட்டி எப்படி சொன்னாலும் என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான். நீ இனிமே வேலைக்கு வேணாம், புரியுதா? ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் சந்தோஷ் ராஜ். வேதா சார் அனுப்பி வச்சாரு. ஓஹோ, உள்ள வாங்க. தேங்க்யூ சார். சார், இது கொஞ்சம் பாருங்களேன் சார். இது யாரு? என் மச்சான் சார். மச்சான்னா தங்கச்சி வீட்டுக்காரரா? ஆமாம் சார். தங்கச்சி யாரு? இதோ சார், பாருங்க சார். இவங்க தானா? ஆமாம் சார். கூட்டிட்டு வரல? கூட்டிக்கிட்டு தான் சார் வந்தேன். வேதா சார் வீட்டுக்கு வரும்போது என் தங்கச்சி ரொம்ப தலைவலிக்குதுன்னா சார் தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வந்துடுனாரு. அதனால தான் சார் நான் மட்டும் வந்தேன். ஓ அப்படியா? வேதா சார் கேஸ் டீட்டெயில் சொன்னாரு. நீங்க சொன்னா நல்லா இருக்குமேனு வர சொன்னேன். உங்க மச்சான் பேர் என்ன சொன்னீங்க சந்தோஷ்? மகேஷ் குமார் சார். எங்க வேலை செஞ்சாரு? ஒரு டிராக்டர் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணாரு. உங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் எத்தனை வருஷமா பழக்கம்?
ஃபேமிலிலாம் 2 பேருக்குமே இல்லை சார். அப்படின்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. நாங்கள் 2 பேரும் அனாதைங்க சார். ஆனால் இங்கே மச்சானுக்கு அப்பா 1, அம்மா 2. அவங்க அம்மாவுக்கு பிறந்தது என் மச்சான் மட்டும்தான். அவர் ரொம்ப நல்லவர். ம் ஏதோ மனஸ்தாபத்தில் அவர் தனியாகவே வாழ்ந்துட்டார். மறுபடியும் ஃபேமிலியில் யார் கூட பேசுறதே இல்லை. ம் ஓகே. என் தங்கச்சியும் அவரும் பஸ்ஸில் பழக்கமாயி லவ் பண்ணி கோவில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? வருஷம்லாம் இல்லை சார், 6 மாசத்துக்கு முன்னாடி தான். ஓ, அப்போ சின்ன வயசு பையன்தானா? ஃபோட்டோவில் முகம் சரியா தெரியாதனால சரியா கெஸ் பண்ண முடியல. ஆமாம் சார், என் மச்சான் அப்பாவி. அவன் தலையில கல்லை தூக்கி போட்டாங்க சார். முகம் கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல சார். எங்க நடந்தது இது? தாம்பரம் பைபாஸ்ல சார். தாம்பரம் பைபாஸ்லையா? ஆமாம் சார். வேலை முடிஞ்சு வரும்போது யாரும் அவரோட பின்மண்டையில இரும்பு பைப்பால அடிச்சு செயின் மோதிரம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தலையில கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டு தான் போலீஸ்காரங்க சொல்றாங்க சார். ஆமாம், எஃப்ஐஆர்லேயும் அதான் எழுதியிருக்கு. நாங்களும் அதை நம்பி டெட் பாடியை வாங்கி எரிச்சிட்டோம் சார். ஆனா இப்போதான் ஒரு புது விஷயம் கிரியேட் ஆயிருக்கு சார். என்னது? என் மச்சானுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தது சார். சரி. அவர் இறந்த அன்னைக்கு காலையில அந்த வீட்டை ஒருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அவர்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். இன்னைக்கு காலையில அந்த வீட்டை வாங்கினவங்க வந்து பொசிஷன் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சது சார். ஓ, அப்படியா? ஆமா சார். அதனாலதான் 30 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்ச கேஸ் இதுன்னு வேதா சார் கிட்ட சொன்னேன். ஏன்னா அவர் தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டர். அப்பதான் அவர் உங்ககிட்ட அனுப்புனாரு. என் தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கிறா சார். இப்ப அவனும் இல்ல, இந்த சொந்த வீடும் இல்லைன்னா எப்படி சார்? ரோட்ல தான் சார் அவன் நிக்கணும். எப்படியாவது இந்த கேஸ்ல இருக்கிற அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த 30 லட்சம் ரூபாய மீட்டு கொடுங்க சார். உங்களுக்கு எஞ்சி கேட்கறேன் சார். ஓ மச்ச மகேஷ் குமாரோட போட்டோ இருந்தா நான் கொஞ்சம் அதை பார்க்கலாமா? காமிக்கிறேன் சார். இந்தாங்க. ஓ மச்ச மரணத்துல தான் ஏதோ மர்மம் இருக்கு, கண்டுபிடிக்கலாருங்க. அண்ணன் சொன்னதை பத்தி திங்க் பண்ணீங்களா? உங்க அண்ணன் கேட்கறது பெரிய அமௌண்ட். ஆனா அவரோட ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் தானே? எஸ், அது கரெக்ட் தான். ஆனா 50 லட்சத்தை எப்படி புரட்டுறது? இந்த வீடு இருக்குல்ல, அடமான வைக்கலாம்ல, கொடுக்கலாம்ல. வீடு 30 வேணா தேரும். அடமானம் வச்சா 10 லட்சம் கூட கிடைக்காது. வீட்டை வித்துடவா? உங்க இஷ்டம். என் கண்ணு, உங்க அண்ணனுக்காக நீ என்ன வேணா செய்வ, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். சரியா? வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ணலாம்.